கட்டிக்கொண்டார்கள். கட்டிக்கொண்டு நான் தவறு செய்து விட்டேன், பெருமானாருடைய எண்ணத்திற்கு மாற்றம் செய்து விட்டேன், பெருமானார் தங்களுடைய கரங்களால் அவிழ்த்து விடாத வரையில் நான் அவிழ்த்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவிக்கப்பட்டது, பெருமானார் ஸல்லல்லாஹு கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அவர்கள் என்னிடத்தில் நேரடியாக என்னிடத்திலே மன்னிப்பு கேட்டிருந்தால் நான் மன்னித்திருப்பேனே, இப்போது அவர்களாக கட்டிக்கொண்டார்கள், அல்லாஹ் மன்னிக்காதவரையில் நான் மன்னிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகு பல நாட்கள் ஆனது. சுய தேவைகளுக்கு மட்டும் அவருடைய மனைவியோ அவருடைய மகளோ அவிழ்த்து விடுவார்கள். அதற்கு பிறகு தங்களை தாங்களே கட்டிக்கொள்வார்கள். அதற்கு பிறகு பல நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான் என்று தெரிவித்தான். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொல்லி அல்லாஹ் மன்னித்து விட்டான், அவரை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் அவிழ்த்துக் கொள்ளவில்லை. பெருமானாருடைய புனித கரங்களால் அவிழ்த்து விட்டால் தான் என்னை நான் அவிழ்த்துக் கொள்வேன் என்று சொன்னார்கள். பெருமானாரே அவிழ்த்து விட்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் சுதந்திரமாக நடமாட ஆரம்பித்தார்கள். அந்த இடம் அபூலுபாபாவுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட இடம், அந்த தூண். ஆகவே அந்த தூணுக்கு பக்கத்திலே ஆஜிமார்கள் நின்று தொழக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அபூலுபாபாவுடைய ரலியல்லாஹு தஆலாவுடைய பாவம் தௌபா எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அதுபோன்று அந்த ஹாஜினுடைய தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக சொல்கிறார்கள். அதே போன்று நிறைய தூண்கள் அங்கே இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு முக்கியமாக ஒரு 8 தூண்கள் இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். உஸ்துவானது சரீர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே ஒரு கட்டிலை போட்டு உட்கார்ந்திருப்பார்கள், இஅ்திகாஃபும் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு தூண் இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். உஸ்துவானது அலி என்கிற ஒரு தூண் இருக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய பாதுகாப்புக்காக வேண்டி அந்த இடத்திலே நின்று கொண்டிருப்பார்கள். அந்த தூணுக்கு பேர் உஸ்துவானது அலி என்பதாக சொல்கிறார்கள். அதே போன்று உஸ்துவானது ஜிப்ரீல் என்கிற ஒரு தூண் இருக்கிறது. அந்த தூண் இப்போது ரவுலா ஷரீஃபுக்கு உள்ளே சென்று விட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் அந்த தூணுக்கு பக்கத்திலே தான் உட்காருவார்கள். அந்த தூணை இப்போது ஹாஜிகள் யாரும் பார்க்க முடியாது. அது பெருமானார் ஸல்லல்லாஹு கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவுக்கு உள் சென்று விட்டது. உஸ்துவானது தஹஜ்ஜுத் தொழுகை தொழக்கூடிய இடத்திலே ஒரு தூண் இருக்கிறது. பெருமானார் தொழக்கூடிய அந்த இடம் பெருமானார் ஸல்லல்லாஹு கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃபுக்கு பின்பாக ஒரு மேடை போன்று இருக்கிறது. திண்ணை தோழர்கள் தங்கிய ஒரு இடம். அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய இடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே தஹஜ்ஜுத் தொழுவதற்காக வேண்டி பாய் விரிக்கப்படும் அந்த இடம். அந்த இடத்திலே ஒரு தூண் இருக்கிறது. அந்த தூணுக்கு பேர் உஸ்துவானது தஹஜ்ஜுத் என்று. எப்படிப்பட்ட ஒரு புனிதமான தூண்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது. அந்த தூண்களை எல்லாம் அந்த தூண்களுக்கு பக்கத்திலே எல்லாம் ஹாஜிகள் நின்று தொழக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றீர்கள் என்று சொன்னால் உண்மையிலே அற்புதமான ஒரு பாக்கியம். அதே போன்று அந்த மஸ்ஜித் நபவியிலே பலவிதமான சிறப்பான மஸ்ஜிதுகள் இருக்கிறது. மஸ்ஜிதே குபா இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அங்கே சென்று தொழக்கூடிய ஒரு வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். அந்த ஒரு மஸ்ஜிதுக்கு நீங்கள் அவசியம் செல்ல வேண்டும். காரணம், அங்கேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே ஹிஜ்ரத்திலே இருந்து அங்கேதான் வந்து தங்கினார்கள். அவர்களுடைய கரங்களால் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் தான். இரண்டாவதாகத்தான் மஸ்ஜித் நபவியை கட்டினார்கள். பெருமானாருடைய கரத்தால் முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதே குபா. அந்த குபா என்கிற இடத்திலே கூடிய பள்ளிவாசலை பெருமானார் தான் முதலாக கட்டினார்கள். அதற்கு பிறகு அங்கு கட்டிவிட்டு அங்கிருந்து மதீனாவுக்கு வரும்போது இடையிலே ஜும்மா நாள் வந்தது. ஜும்மா ஒரு பள்ளியிலே தொழுதார்கள். அந்த இடத்திலே ஒரு மஸ்ஜித் கட்டப்பட்டது. அந்த மஸ்ஜித் ஜும்மா என்பதாக சொல்கிறோம். அந்த மஸ்ஜிதையும் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். அதே போன்று மஸ்ஜித் கிப்லத்தைன் பெருமானார் ஸல்லல்லாஹு கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு கிட்டத்தட்ட சில 16-17 மாதங்கள் கிபிலா வேறு பக்கமாக திருப்பி விடப்பட்டிருந்தது. மஸ்ஜித் முகத்தஸ் பக்கம் திருப்பி விடப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு பைத்துல் ஹராமை பார்த்து நீங்கள் தொழுங்கள் என்பதாக அல்லாஹ் பெருமானாருக்கு கட்டளை பிறப்பித்தான். அந்த மஸ்ஜித் தான் மஸ்ஜித் கிப்லத்தின் என்பதாக சொல்லப்படும். அதே போன்று மஸ்ஜித் பிலால் என்கிற மஸ்ஜித் இருக்கிறது. மஸ்ஜித் அபூபக்கர், மஸ்ஜித் உமர் என்கிற பல மஸ்ஜிதுகள் அங்கே இருக்கிறது. மஸ்ஜித் அமாமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெயிலில் குடைப்பிடித்த ஒரு மஸ்ஜித் இருக்கிறது. இந்த மஸ்ஜிதுகளை எல்லாம் நீங்கள் போய் பார்த்து விட்டு வந்து நீங்கள் ஒரு உன்னதமான உணர்வை பெற வேண்டும். அவசியம் நீங்கள் ஜியாரத்துக்கு செல்ல வேண்டும். அங்கு பலவிதமான 10 துண்டு நோட்டீஸ் கூட கொடுப்பார்கள். ஒரு மக்காவில் நீங்க தொழுதீங்கன்னா 1 லட்சம், மதீனாவில் போனா அந்த 1 லட்சம் கிடைக்காது. உங்களுக்கு 1 லட்சம் பெருசா, அதை விட கம்மியா உள்ளது பெருசா அப்படின்னு எல்லாம் தவறான பிரச்சாரம் செய்வாங்க. அப்படியெல்லாம் இல்லை. நாங்க அவசியம் ஜியாரத்துக்கு போய்த்தான் ஆவோம் என்று நீங்கள் ஜியாரத்துக்கு செல்ல வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய மஹல்லாவிலிருந்தும் இன்னும் உலகத்திலிருந்து எல்லா பகுதியிலிருந்தும் செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு
ஹஜ்ஜை மப்ரூராக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக, ஹஜ்ஜை மக்பூலாக ஆக்கி வைப்பானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்தை செய்வதன் காரணமாக அவர்களுடைய முழு அன்புக்கு உரித்தானவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத் அவர்களுக்கு கிடைக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைப்பானாக. மஸ்ஜிது நபவியில் மக்காவிலும் மதினாவிலும் மரணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் எங்களுக்கு தந்திருந்தான் என்று சொன்னால் அது உயர்தரமான ஒரு பண்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் மக்காவிலோ மதினாவிலோ இறந்து இறக்க வேண்டும் விரும்புகிறார்களோ அங்கு இறந்து கொள்ளட்டும். அங்கே மறுமை நாளில் எழுந்திருக்கும் பொழுது அமைதியான முறையிலே படபடப்பில்லாமல் என்னுடைய ஷஃபாத்தை பெற்றவர்களாக எழுந்திருப்பார்கள் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தந்திருவானாக. ஹஜ் செய்யாதவர்களுக்கு மேலும் ஹஜ் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்திருவானாக. ஹஜ் செய்தவர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஹஜ் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்திருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.